ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பனானா பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த பனானா பேன் கேக் செய்கிறதுக்கு 2 பனானா 2 முட்டை தேவை. இப்போ பனானாவை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்சியில் நீங்கள் பனானாவை ஒரு சுற்றுனீங்கன்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரியே நீங்கள் பனானாவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. 2 பனானாவை தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிய இந்த பனானாவை மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா சூப்பராக மசிஞ்சிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடைச்சி இந்த பனானா மேலே ஊற்றிடலாம். கரெக்டாக 2 முட்டை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் இல்லாட்டின்னா நெய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யை இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி கரண்டியை வச்சு இந்த மாதிரி பேன் கேக்குக்கு நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட. அவ்வளோதான், சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டிலே பேன் கேக் செஞ்சிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியாக எந்த மாவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பாய்.